ஆர்தர் ஆஷ் என்று ஒரு டென்னிஸ் வீரர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் உச்சகட்டத்திற்கு சென்று பரிசுகளை வாங்கியவர். அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்தது. காரணம் என்ன? அவர் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சுத்தம் செய்யப்படாத இரத்தத்தை அவருக்கு ஏற்றிவிட்டார்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இரத்தம் ஏற்றுவதற்கு முன்னர் அந்த இரத்தத்தில் நோய்கள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் அறிந்து அதற்கு பிறகுதான் அந்த இரத்தத்தை நோயாளிகளுக்கு ஏற்ற வேண்டும் என்பது மருத்துவ விதி. அதை சரியா பேணாம அவருக்கு ஏற்றிட்டாங்க. அவருக்கு அந்த நோய் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றது? அவரை எதனால வந்துச்சு அவருக்கு? மருத்துவரோட அலட்சியம் அல்லது மருத்துவ பணியாளர்களோட அலட்சியம். அப்படித்தான் அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அதை விட்டு அவர் அப்பா பாவம் பண்ணியிருந்தாரு அதனால இதை அவர் சுமக்கிறாருன்னு சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா? யாருடைய பாவத்தை அவர் இப்படி சுமப்பார்? ஆகவே மனிதர்கள் செய்கிற தவறுகள் இன்னொரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணமாக அமைகிறத தவிர அவன் பாவத்தை இவன் சுமப்பாங்கிற அர்த்தம் எப்படி வரும் அங்கே? ஆகவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் செய்கின்ற தவறுகளை நாமே எண்ணி பார்க்க வேண்டும். சுய சோதனை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சுய சோதனை செய்ய வேண்டும். பிறப்பின் நோக்கத்தை முறையாக நிறைவேற்றி இருக்கிறோமா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒழுங்காக செஞ்சிருக்கோமா? உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கோமா? எவன் சொத்தையாவது அபகரிச்சிருக்கோமா? லஞ்சம் வாங்கியிருக்கோமா? ஊழல் பண்ணியிருக்கோமா? மக்களை ஏமாத்தியிருக்கோமா என்று நீங்கள் சுய சோதனை செய்து உங்களை திருத்திக் கொண்டே போக வேண்டும். அதுதான் உங்கள் மனமையில் உங்களை காப்பாற்றுவதை தவிர வேற ஒன்றுமல்ல. நீங்கள் ஏன் இன்னொருவர் செய்த பாவத்தை நீங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? பாவம் செய்பவர் ஒருவர், அதை சுமப்பவர் ஒருவர், அதை கழுவுபவர் ஒருவர், 3 பேர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே பாவத்தை செய்தவர் தான் பாவத்தை சுமக்க வேண்டும், பாவத்தை செய்தவர் தான் பாவத்தை கழுவ வேண்டும். இதுதான் நியாயமான முறையாக இருக்க முடியும். ஆகவே தந்தை மகனுக்கு எய்ட்ஸ் வந்தா அப்பா செஞ்சதுனாலதான் மகனுக்கு வந்துன்னு சொன்னார், அந்த குழந்தைக்கு செய்கின்ற பெரிய அநியாயம். அது பெரிய அநியாயம். ஆகவே இது போன்ற சிந்தனைகளை நாம் விட்டு விடுவதுதான் சிறப்பாக இருக்கும்.